உங்களோட அபிஷேகம் இருக்கா? ராஜாவா, தேவகுமாரர்களா? அந்த ராஜா இருக்கிறார். அந்த ராஜ அபிஷேகம் இருக்கிறனால கர்த்தருடைய கரமும் உங்க மேல இருக்கும். வாய்ப்பு இல்ல, தருணம் இல்லை அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் தேவன் நமக்கு வாய்ப்புகளை, தருணங்களை, இதுவரை அனுபவித்திராத, இப்படிலாம் நடக்குமா என்று கற்பனை காமிக்க முடியாத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எஸ்தர் புத்தகமே அதாங்க. ஆகஸ்வரி ராஜாவே கொஞ்சம் அகந்தையான ராஜாவாக தான் இருப்பார் நினைக்கிறேன். மனைவியை பார்த்து எல்லாருக்குமே டான்ஸ் ஆட சொல்றாரு. அந்த அம்மா நான் வரமாட்டேன்ருச்சு. அந்த அதாவது பெண்ணடிமை உள்ள காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஆடணும்னா ஆடி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அந்த அம்மா நான் வரலன்னு சொன்ன உடனே வஸ்தி கேன்சல் பண்ணிட்டாங்க. வஸ்தி கிடையாதுன்ட்டான். அப்புறம் எல்லா ஊரில் அத்தனை அழகிகளையும் எடுத்து வந்து ராஜாத்தியாக ஏற்படுத்துவதற்கு ப்ரிப்ரேஷன் நடக்குது. அதில் மொர்தகாய், ஆமான் அதை காட்டும் கெட்டவன். உங்களுக்கு சமம் புரியும் இல்லையா? ஆமான் உள்ளே வரும் பொழுது இவன் எந்திரிச்சு நிற்க மாட்டேக்கான். ஏன்னா ஒரு யூதன், தேவனுக்கு தான் வணக்கம் காமிக்கிறேங்க ஒரு உணர்வுள்ள மனுஷன். எந்திரிக்காதனால ஆமான் நினைக்கிறான் இவனை கொன்றன்னு நினைக்கிறான். இவனை கொண்டா பத்தாது, முழு யூத மக்களையும் அழிச்சர்ன்னு நினைக்கிறான். சம்பவம் நடக்குது. அப்போ மொர்தகாய் சொல்றான், எஸ்தர் ராணியா அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, நீ ராஜாவை போய் பாருங்கிறான். அப்போ ராஜாவிட்ட பார்ப்பதற்கு இவர் ஃபாஸ்டிங் இருந்து போறார். இன்னைக்கு நீங்கள் ராஜாத்தியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர் ராஜா, நம்ம ராஜாத்தியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜாட்ட போகிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் தேவையில்லை. 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராஜா கெட்டவன். என்ன கல்யாணம் பண்ணாங்க தெரியலங்க. அதெல்லாம் ஒரு கல்யாணமாங்க? எங்கள் வீட்டுக்காரை பார்க்கணுனாவே ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவர் வந்து உள்ளே வரலாமான்னு யார் எங்கே அப்படி கேட்டதுக்கப்புறம் தங்க செங்கோலை காமிச்சாதான் உள்ளே வர முடியும். அப்படி கொடூரமான காலம். அவர் உள்ளே வரும் பொழுது ராஜாத்திக்கு பெர்மிஷன் கிடைக்குது. நீ என்னன்னாலும் கேளுங்கிறார். அவர் இன்னைக்கு சாப்பாடு வாங்க, சாப்பாடு வரும்பொழுது ஆமானையும் கூப்பிட்டு வாங்குங்கிறார். ஆமானுக்கு தலைகால் புரியலை. இன்னும் ஏற்கனவே தலைகால் புரியாத ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறான். பெரிய லெவலில் இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அன்னைக்கு விருந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு விருந்து முடிஞ்சிட்டு ராஜா வீட்டுக்கு வர, ராஜா தூங்கலை. நல்லா கவனிங்க, இதுதான் காரியம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்கள் ராஜாவை தூங்க மாட்டார். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்காமல் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவதற்கு அவர் வழிகளை, வாய்ப்புகளை அவர் உருவாக்குறார். நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு வழிகளை, ஏதோ ஒரு வாய்ப்பை தேவன் நமக்காக ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் தேவன் செயல்படுகிறார். அன்னைக்கு நேரத்தில் பார்ப்பது கிடையாது, தேவனை பார்ப்பது கிடையாது. அன்னைக்கு நைட் நேரத்தில் அவர் ஹிஸ்டரி புக்கு படிக்கிறாரு. தூக்கம் வரலன்னா ராஜானா ஒரு மியூசிக் போடலாம், வேற ஏதாச்சும் களியாட்டங்கள் ஆடலாம். அவர் ஹிஸ்டரி புக்கை கேட்குறாரு. அந்த நேரத்தில் தான் அதாங்க தேவன் ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புங்க. அன்னைக்கு அந்த புக்கை படிக்காமல் இருந்தாருன்னா சீன் வேற. அன்னைக்கு வேற எதே படிச்சிருக்காரு, ஒரு கதை புக் கொடுப்பா, சாண்டில் எழுதின புக்கு ஏதாச்சும் இருக்கா, அப்படி ஏதாவது நாவல் புக்கு இருக்கா, நைட் நேரத்தில் அப்படி படிக்கல. ஹிஸ்டரி புக்கை படிக்கிறாரு. ஹிஸ்டரினா நாளாகமம் புத்தகம், பைபிள் இருக்கல, நாளாகம் இருக்கல, அது ஹிஸ்டரி புக்கு. அந்த நாளாகமத்தை படிக்க சொல்றாரு. அப்போ மொர்தகாய் சம்பவம் வருது. மொர்தகாய்க்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுத்தாச்சான்னு சொன்னோடனே, கணமே கொடுக்கலன்னு சொன்னோடனே விடி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன கடன் கொடுக்கலாம், என்ன கணம் கொடுக்கலாம், என்ன மரியாதை கொடுக்கலாம், என்ன அவர் சிந்திக்கிட்டே இருக்காரு. நைட்டே ஆமான் வரல. அதில் பார்த்தீங்கன்னா உடனே ஆமான் வந்த மாதிரி இருக்கும். அப்படி நைட்லாம் வர முடியாது. ராணி வர்றதுனாவே பிரச்சனை உள்ள எரியாது. இவர் வீட்டுக்கு போயிட்டு விடிய அவர் தூங்காமல் இருக்கிறார். தூங்கிட்டு காலையில் வேகமாக ஆமான் வரும்பொழுது யாருங்கிட்ட ஆமான் நிற்கிறோன்னா விடிய சிந்திச்சுட்டு இருக்கும். முதல் வார்த்தை அதான் வருது அவருக்கு. ராஜா கணம் பண்ணுறவனுக்கு என்னையா கொடுக்கணும்? ஏன்னா இவர் சிந்திச்சு பார்த்தார், இவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அவன் நினச்சா நம்மளை தான் கணம் பண்ண போகிறான்னு சொல்லி, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நீங்கள் தலையில் வச்சுருங்க வந்து கிரீடம், அதே கிரீடம் எல்லாம் அவன் டாப் மோஸ்டாக கேட்டு சொல்கிறான். சரி, இதை அப்படி போய் மொர்தகாய் செஞ்சிருந்தாரு. அதான் தேவன் செய்யறதுங்க. நம்ம இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார். இப்படிலாம் சொல்யூஷன் உண்டாகுமா, இப்படிலாம் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகுமான்னு நினைக்க முடியாத காரியத்தை தேவன் செய்வார். அவன் எப்படி அது முன்னாடி, அது மட்டும் இல்லை, நீ தான் முன்னாடி சொல்லிட்டு போனோம். ராஜா கணம் பண்ணுறவனை இப்படி தான் கணம் பண்ணுவார், ராஜா கணம் பண்ணுறவனை இப்படி தான் கணம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு மனைவிட்ட காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே திரும்பி வந்துடுது. ராஜா சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாரு, ராணி கூப்பிட்டான்னு போகிறது. அங்கே போனோம். சமைக்கிற நேரத்தில் ராணி சொல்லிடா, என் இனத்தையே
ஒருத்தன் அழிக்க நினைக்கிறோம், யாருன்னு சொல்லாமல் இந்த ஆமான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராஜா டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிட்டு வரக்குள்ள அவன் பெட்டில் இருந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்தான், என் மனைவியே பெட்டு கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டான். என்ன விடிய ராஜா தூங்கலைன்னா எவ்வளோ டென்ஷனாக இருப்பான்னு பார்த்துங்க. விடிய தூங்காமல் இருங்க, பகலில் பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஷனும் வரும் உங்களுக்கு. அப்படியே அவன் கதை முடிஞ்சிருது. அதான் கர்த்தர் செய்கிறது. இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு திருப்பு முனை எஸ்தருக்கும் சரி, மொர்தெகாய்க்கும் சரி, யூத மக்களுக்கு வரும் சரி, யாருமே கனவோட நினைக்கல. ஆனால் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதாங்க தேவனுங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கா? ராஜாவா, தேவகுமாரர்களா? அந்த ராஜா இருக்கிறார், அந்த ராஜ அபிஷேகம் இருக்கிறனால கர்த்தருடைய கரமும் உங்க மேல இருக்கும். எசேக்கியேல் 37 படிச்சு பாருங்க. கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கினார், அப்போது கர்த்தருடைய கரம் என் மேல வந்து அமர்ந்ததுன்னு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்குறாரா? ஆவிக்குள்ளாக்குறாருன்னு என்ன? அந்நிய பாஷையில் உருள்றதில்ல. ஆவியோட அப்படி ஒத்துழைப்பது, ஆவியோட மெர்ஜாவது, பரிசுத்த ஆவியோட அப்படி மிங்கிளாவது, அவருடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும் அப்படியே ஒன்றரை கலப்புது. அதான் ஆவிக்குள்ளாவது. நம்முடைய எண்ணங்கள் அப்படியே டிசப்பேர் ஆகி முழுக்க தேவனுடைய எண்ணங்களால் அப்படியே ஆட்கொள்ளப்படுவதுதான் ஆவிக்குள்ளாவது. அப்ப கேட்கிறாரு, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமாங்கிறாரு. அப்போ உமக்குத்தான் தெரிஞ்சோன்னா ஆண்டவர் பிரியப்படுற, நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. சில வழிகள் இல்லையா, சில வாய்ப்புகள் இல்லையா, முன்னேறுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? ஆவியான உங்க மேல இருக்கிறாரா? கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கா? இருக்குன்னா தீர்க்க தரிசனம் உரைங்க. இப்படித்தான் எதிர்காலம் இருக்குன்னு வசனத்தை படிங்க, வார்த்தையை சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. அதுலதான் தேவன் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்.